ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரயில் பயணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும், அதையும் டச் பண்ணிவிட்டு ஆளும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக நாங்கள் எக்மோருக்கு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் சங்கரன் கோயிலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயே உட்காந்தாச்சு, ட்ரெயின் கிளம்பியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டோடனே சவுத் சைடில் கொஞ்சம் தூரம் வந்துட்டோடனே செம்மையாக இருந்ததுங்க. உள்ளே போனபோதே ஒரு புது என்விரான்மெண்ட் உள்ளே போன மாதிரியே இருந்தது. அங்கே என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, மலையும் இருந்தது. அதோடு இல்லாமல் செம்மண் பூமி, அந்த வயலும் இருந்தது. அதோடு இல்லாமல் பச்சை பசேன்னு செழிப்பாக இருந்தது, கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மாரிலாம் இப்போ எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்தமாரி பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய இடத்துல பார்த்ததை விட இந்த இடம் செம்மையாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டே பக்காவாக இருந்தது. செம்மண் பூமி, அதுக்கப்புறம் பச்சை பசேல்னு மரம், அதோடு இல்லாமல் வானம் எல்லாமே செம்மையாக இருந்தது. அதுவும் ட்ரெயினில் போகும்போது இன்னும் ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் தூரம் போயிட்ட உடனே நாங்கள் இறங்கிட்டு ஃப்ரெண்டோட கார் வந்துட்டோடனே நாங்கள் ஏறியாச்சு. காரில் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோடனே ஒரு 3 மணிக்கு ஓல்டு குற்றாலம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே நிறைய ஏரிலாம் வேறு இருந்தது. உள்ளே போனவொடனே அந்த ஓல்டு குற்றாலத்துக்கு 3 மணிக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா தூரமாக பார்த்தா மலையெல்லாம் கிட்ட பார்த்த மாதிரி இருந்தது. அதோடு இல்லாமல் நிறைய கூட்டமாக இருந்தாங்க. அங்கே விசிட் பண்ணுறவங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே பார்க்கும்போதே செம்மையாக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படியே சுற்றி நம்ம செயின் மவுண்டெயின் மாரி அப்படியே பக்காவாக இருந்தது. போக செம்மையாகவும் இருந்தது. அதோடு இல்லாமல் பண்ணை மரம், ஒரு சில இடத்துலலாம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம மலையிலேருந்து நீர்வீழ்ச்சி கொட்டுற மாரி அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் செம்மையாக அந்த மாரியே நீர்வீழ்ச்சி மாரியே இருந்தது. கொஞ்சம் தூரம் போனவுடனே நம்ம பாபநாசம் ரிவர் வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே எப்படின்னா அந்த பிரிட்ஜு இருக்கும் பார்த்திங்களா, பிரிட்ஜு மாதிரியே இருந்தது. ஆனால் பிரிட்ஜ் இல்லை, அது நம்ம ரோடில் போகிற மாதிரியே இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி, அதோடு இல்லாமல் அங்கே பக்கத்தில் வீடுலாம் இருந்தது. அங்கே நாங்கள் போகும்போது 4 மணி ஆகிடுச்சு. 1 ஹவர் கிட்டே ஆகிடுச்சு பாபநாசம் ரிவராண்ட போகும்போது. அது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா போல், அந்த புலிலாம் வரும் போல், அதனால் போர்டு வேறு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாபநாசம் ரிவர்லேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் கிளம்பியாச்சு, சீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டோங்க, சங்கரன் கோயிலாண்டா வந்துட்டோம். லாஸ்ட்டில் பார்த்த ஃப்ரெண்டுகளை கேட்டால் சங்கரன் கோயில் உள்ளே நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது போல். ஆனால் வெளிலேருந்து அந்த கோபுரத்தில் பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. சாயந்தரம் 6 மணியோ 6:30 இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. பார்க்கும்போதே அந்த கோபுரத்துக்கும் அதுக்கப்புறம் சுற்றி இருந்த பில்டிங்க்கும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நானும் தெரிஞ்சிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.